ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு பாட்டு பாடின இசைவாணிக்கு நடிகர் எம்எஸ் பாஸ்கர் சரியான பாடம் புகட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2018 பிக் பாஸ் பிரபலமும் கானா பாடகியுமான இசைவாணி பாடிய ஐஎம் சாரி ஐயப்பா என்ற பாடல் சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாச்சு. இதைத் தொடர்ந்து இந்த பாடலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் இந்த பாடலை பாடிய இசைவாணியை கைது செய்ய கோரி போலீஸில் புகாரும் கொடுக்கப்பட்டது. இந்த பாடலுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் மூத்த குணச்சித்திர நடிகரான எம்எஸ் பாஸ்கர் இசைவாணி பாடிய பாடலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எம்எஸ் பாஸ்கர் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நான் எம்எஸ் பாஸ்கர் சமீபத்தில் இசைவாணி அவர்கள் பாடியிருந்த ஐஎம் சாரி ஐயப்பா பாடல் கேட்டேன். சுவாமி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு பாடலை தொடங்கிய விதம் அருமை. நல்ல குரல் வளம், ஆடிக்கொண்டே பாடிய ஸ்டைல் அற்புதம். ஒரே ஒரு குறை, பாடல் தெளிவாக கேட்காத அளவுக்கு வாத்தியங்களின் ஓசை அதிகம். இதே போன்ற கருத்தாளமுள்ள பாடல்களை சபரிமலை அருகிலேயே மேடையிட்டு விசு, மகரஜோதி போன்ற விசேஷ நாட்களில் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கும் பூசை சிறப்பாக நடக்கும். நான் சிறுவனாக இருந்தபோது எனது மூத்த சகோதரர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி வாய்க்கரிசி வாங்கி கொண்டு செல்வதை கண்டிருக்கிறேன். அதேபோல் இவர்களும் உறவினர்கள் நண்பர்களிடம் வாய்க்கரிசி வாங்கி கொண்டு சென்று இசை நிகழ்ச்சி நடத்தலாம். பாடல் எழுதியவரையும் அறிமுகப்படுத்தலாம். இப்படிப்பட்ட அருமையான பாடலை தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என எல்லா மொழிகளிலும் பாடலாம். எல்லா மொழி பக்தர்களும் கேட்டு பரிசளிப்பார்கள் அல்லவா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பாடலாம். என்ன ஒன்று, ஐயன் ஐயப்பன் இதை நிந்தாஸ்துதியாக ஏற்றுக்கொள்வார். அவர் வாகனமாகிய புலி ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியவில்லை. ஐஎம் சாரி ஐயப்பா, அறிவு புகட்டி அனுப்பப்பா என்று கூறியுள்ளார் எம்எஸ் பாஸ்கர்.